அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன கண்டிஷன் பார்க்க போகிறோன்னா, காஸ்ட்ரோகான்ட்ரைட்டிஸ் இருக்கிறவங்க எப்படி செல்ஃபாக மசில் ரிலீஸ் பண்ணி பெயின் ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த கண்டிஷன் இன்ஃப்ளமேஷன், கார்டிலேஜ் இன்ஃப்ளமேஷன் ஆகும். எப்படின்னு ஸ்டெர்னமும் இந்த ரிப்பும் அட்டாச் ஆகிற இடம் நம்ம ஓவரால் சடனாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம், அப்படின்னா வீட்டில் எதுனா பீரோ புஷ் பண்ணுறோம், இல்லை ஃபர்னிச்சர் எதுனா தூக்கி லிஃப்ட் பண்ணி தள்ளி வைக்கிறோம், அப்படின்னா ஜிம்மில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணுறோம். இந்த மாதிரி சடனாக சிவியராக எதனா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது இது இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. இது எப்படி நம்ம செல்ஃபாக ஃப்ரீ பண்ணலாம் அப்படின்னும் போது நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம ஐஸ் அப்ளை பண்ணணும். இது மேக்ஸிமமாக இது பார்த்தோன்னா ஒன் சைடாக தான் இருக்கும். ரெண்டு சைடும் அவ்வளோ கண்டிஷன் பார்த்ததில்லை. பெக் மசில் இன்வால்வ் இருக்கும். பெக் மசில்னால் இது மேஜர் மசில். இந்த செஸ்ட் ஃபுல்லாக இருக்கிற மசில் பெக் மசில் சொல்லுவாங்க. இதை நம்ம ஃப்ரீ பண்ணியும் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எப்படின்னா மசாஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் மைல்டாக ப்ரெஸ் பண்ணி டுவர்ஸ் ஷோல்டர் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஃப்ரீ பண்ணலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணி பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இந்த செஸ்ட்டை ஸ்ட்ரெச் பண்ணணும். ஹேண்ட் இந்த மாதிரி 90 டிகிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் ஃபார்வேர்டு இந்த மாதிரி பண்ணலாம். அப்படின்னா உங்கள் ஸ்டெப் ஃபார்வேர்டு பண்ணோன்னா உங்களுக்கு பெக் மசில் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். 10 செகண்ட் மெத்தடு. இந்த ஃபோம் ரோலர் யூஸ் பண்ணி நம்ம செஸ்ட் மசிலை ஸ்ட்ரெச் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்கிறேன் நான். ஃபோம்ல இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே அப்படியே மேலே படுக்க வேண்டியதான். படுத்துட்டு ரெண்டு கையும் இந்த மாதிரி பேக் சைடு கொண்டு போகணும். உங்களுக்கு இங்கே நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். உங்களுக்கு பெயின் நல்லா ரிலீஸ் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.